முன்பொரு காலத்தில் மதுரையை ஒரு பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான். அவன் நீதியையும் நேர்மையையும் தன் உயிருக்கு மேலாக மதித்து வந்தான். தனது ஆட்சியில் ஒரு சிறு தவறும் நடக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தி வந்தான் அவன். அவ்வாறு கவனம் செலுத்தியவனுக்கு ஆண்டவனும் அருளிலிருந்து உதவி புரிந்துள்ளார் என்பதற்கு இப்பதிவு ஒரு உதாரணம். ஒரு நாள் மனைவியோடும் கை குழந்தையோடும் அந்த கணவன் தான் வசிக்கும் திருப்புத்தூரிலிருந்து மதுரை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். மதுரையில் அவன் மாமன் வீட்டிற்கு தான் குடும்பத்தோடு சென்று கொண்டிருந்தான். அப்பா, நடந்து நடந்து கால்கள் என்னமாய் வலிக்கின்றன. நண்பகல் வெயில் வேறு பாதங்களை சுடுகிறது. மரங்கள் அடர்ந்த கானகத்தின் வழியே அவர்கள் நடக்க வேண்டியிருந்தது. என்றாலும் மரக்கிளைகளையும் இலைகளையும் தாண்டி வெயில் இப்படி தரையை வறுத்து கொண்டிருக்கிறதே. ஒரு ஆலமரத்தின் அடியில் சற்று அமர்ந்து இலைப்பாரி விட்டு செல்லலாமே என்றாள் மனைவி. குழந்தையோடு அவர்கள் ஆலமரம் ஒன்றின் அடியில் அமர்ந்தார்கள். மனைவி விரைவில் வெளியே போகும் விபரீதத்தை அறியாதவளாய், நாதா, எனக்கு தாகத்தால் உயிரே போகும் போல் இருக்கிறது. எங்கேனும் தண்ணீர் கிடைக்க வாய்ப்பிருக்கிறதா என வினவினாள். கணவனுக்கும் கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் தேவலாம் என்றுதான் தோன்றியது. வெகு தூரம் நடந்த களைப்பு. இங்கேயே குழந்தையோடு பத்திரமாக இரு, அருகே ஏதாவது சுனை இருக்கிறதா என்று பார்த்து வருகிறேன் என சொல்லி புறப்பட்டு சென்றான். அருகில் எந்த நீர்நிலையையும் காணோம். சற்று தூரத்தில் எப்படியோ ஒரு பொய்கையை கண்டுபிடித்த அவன் தாகம் அடங்க முதலில் தான் தண்ணீர் குடித்தான். பின் பொய்கையிலேயே படர்ந்திருந்த பெரிய தாமரை இலை ஒன்றை பறித்து தொன்னை போல் செய்து அதில் பொய்கை நீரை எடுத்துக்கொண்டான். நீர் சிந்திவிடாமல் இரு கரங்களிலும் இலையை தாங்கி மனைவி வீச்சிருக்கும் ஆலமரத்தடியை நோக்கி நடந்தான். மரத்தடியில் அவன் கண்ட காட்சி அவனை நிலைகுலைய செய்தது. அவன் மனைவி உயிரிழந்து கீழே சாய்ந்திருந்தாள். அவள் உடலில் அம்பு பாய்ந்திருந்தது. குழந்தை தாய் இருந்ததை அறியாமல் விளையாடி கொண்டிருந்தது. தாமரையிலில் தேங்கியிருந்த தண்ணீரும் அவன் விழிகளிலிருந்து வழிந்த கண்ணீரும் ஒரு சேர தரையை நினைத்தன. வாழ்க்கையே தாமரை இலை தண்ணீர் தானா? பிடிப்பற்று உருள்கிறதே. மனைவி இழந்த நான் இனி என்ன செய்வேன்? எப்படி உயிர் வாழ்வேன்? எப்படி என் சின்னஞ்சிறு குழந்தையை வளர்ப்பேன்? பெண் கொலை பெரும் பாவம் அல்லவோ? இவன் மேல் அம்பெய்து இந்த மாபாதக செயலை செய்தது யார்? சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் தென்படவில்லை. அந்த பெரும் ஆலமரத்தை சுற்றி வந்தான். மரத்தின் அந்த புறத்தில் ஒரு வேடன் வில்லோடும் அம்போடும் நின்று கொண்டிருந்தான். அவனை அன்றி அந்த பிரதேசத்தில் வேறு மனித வாடையே இல்லை. பிறகு அவன்தான் அம்பெய்து மனைவியை கொன்றான் என்பதற்கு வேறு சாட்சி வேண்டுமா? அவன் பிடரியை பிடித்து இழுத்து வந்து தன் மனைவியின் உடல் முன் நிறுத்தினான். ஒரு பாவம் அறியாத என் மனைவியை ஏன் அம்பெய்து கொன்றாய்? என் பச்சிளம் குழந்தையை தாயில்லா குழந்தையாக்கி விட்டாயே. அவள் என்ன கெடுதல் செய்தால் உனக்கு என சீற்றத்தோடும் கண்ணீரோடும் அதட்டினான். அவள் இறந்து கிடந்த காட்சியை பார்த்து வேடன் கண்களிலும் இருந்தும் கண்ணீர் வந்தது. நான் வேட்டைக்காக அவ்வப்போது இவ்விடம் வருவேன். இன்று நான் வந்தே சில கணங்கள் தான் ஆகின்றன. ஆனால் நான் அவள் மேல் அம்பெய்யவில்லை. என்னை நம்புங்கள். ஆஹா, பொய் சொல்வதற்கும் ஒரு அளவு வேண்டும். சொல்கிற பொய் நம்புகிற மாதிரியாவது இருக்க வேண்டும். நீ மட்டும்தான் இங்கிருக்கிறாய். எனவே என்னுடைய மனைவியை நீதான் கொன்றுள்ளாய் என கூறி என்னுடன் வா, அரசவைக்கு சென்று மன்னனிடம் நீதி கேட்போம். உனக்கு தண்டனை வாங்கி தராமல் நான் விடப்போவதில்லை என்றான். மனைவியின் உடலை தோளில் சுமந்து கொண்டு குழந்தையை கூட்டிக் கொண்டு முன் நடந்தான் அவன். அச்சத்தோடு பின் நடந்தான் வேடன். அன்று அரசவைக்கு வந்த இந்த வழக்கை பார்த்து மன்னனுக்கு ஆச்சரியம். அரசன் வேடனிடம், நீ ஏன் கொன்றாய்? உனக்கும் அவருக்கும் என்ன பகை என்று வினவ, அரசே, நான் கொல்லவில்லை. நான் குற்றமற்றவன். நான் ஏதும் அறியாதவன். நான் செய்யவில்லை என்று கூறினான். அதை கேட்ட மன்னன், பொய் சொல்லாதே. நீ வேறு ஒரு பறவையை குறிவைத்து அடித்து அந்த அம்பு தவறி அந்த அந்தணரின் மனைவியை கொன்றதா? எது எப்படி இருந்த போதிலும் உண்மையை கூறு. நான் உன்னை கொலைப்பழியில் இருந்து காப்பாற்றுகிறேன் என்று கூறினார். ஆனால் எவ்வளவு கூறியும் வேடன் தான் கொல்லவில்லை, தான் குற்றமற்றவன் என்பதை சாதிப்பதில் உறுதியாக இருந்தான். அவ்வாறே அவன் இறுதி வரை கூறிக்கொண்டிருந்தான். அது கேட்டு மன்னன் சற்று குழம்பி போனான். வேடனோ தான் கொல்லவில்லை என்று சாதிக்கிறான். என்ன செய்வது இப்போது என்று ஒரு கணம் யோசித்தான். வேடன் குற்றமற்றவனாக இருந்து நாம் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த பாவம் நம்மை சுடும். எதற்கும் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி வேடனை தற்காலிகமாக சிறையில் அடைக்க உத்தரவிட்ட மன்னன் நீதி விசாரணை நாளை மறுபடியும் தொடரும் என அறிவித்தான். இறந்த பெண்ணின் ஈமச்சடங்கிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவள் கணவனுக்கு வழங்குமாறு காவலர்களிடம் அறிவுறுத்தினான். மன்னன் மனதில் பலவித சிந்தனைகள் எழுந்தன. கொல்லப்பட்ட பெண்ணுக்கும் வேடனுக்கும் முன்விரோதம் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்க அவளை அவன் கொல்ல எந்த முகாந்திரமும் இல்லையே. ஆனால் அந்த இடத்தில் வேறு யாரும் இல்லாத போது வேடன் தானே கொன்றிருக்க வேண்டும். என்ன முடிவெடுப்பது என்று அறியாமல் மன்னன் மனம் மயங்கியது. சிம்மாசனத்திலிருந்து எழுந்து அரண்மனை உள்ளே செல்வதற்கு முன் மறுபடியும் வேடனின் முகத்தை பார்த்தான். பசிக்காக பறவைகளையும் விலங்குகளையும் கொல்பவன் நான். காரணமே இல்லாமல் மனிதர்களை கொல்வேனா என வேடனின் கண்கள் பரிதாபமாக மன்னனிடம் கெஞ்சின. ஒரு பெருமூச்சுடன் மன்னன் அரண்மனையின் உள்ளே நடக்க அன்றைய சபை அத்துடன் கலைந்தது.
அன்று மாலை தான் வழிபடும் மதுரை சொக்கநாதனிடம் ஓடினான் மன்னன். சொக்கநாதன் முன் கை கூப்பி நின்றான், வணங்கினான். பெருமான் காலடியில் வீழ்ந்து அழுது புலம்பினான். தெய்வமே, வேடனை பார்த்தால் அப்பாவியாக இருக்கிறான். ஒருவேளை அந்த கணவனே மனைவியை கொன்றுவிட்டு நாடகம் ஆடுகிறானா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. கணவனின் துயர கண்ணீர் நடிப்பல்ல. அங்கு வேறு யாரும் வரவும் இல்லை. அப்படியானால் யார்தான் குற்றவாளி? நான் சரியான நீதி வழங்க நீதான் உதவ வேண்டும். மன்னன் மனமுருகி பிரார்த்தித்த போது சன்னதியில் இருந்து இறைவன் அசரீரியாக சொன்னார், நாளை காலை இறந்த மனைவியின் கணவனை அழைத்து கொண்டு மார்வேடத்தில் வணிக தெருவுக்கு செல். அங்கே திருமணம் நடக்கும் இல்லம் ஒன்று தென்படும். விருந்தினரோடு விருந்தினராய் அந்த இல்ல மணவிழாவில் கலந்து கொள், உனக்கு உண்மை புலப்படும் என்றார். மன்னன் சொக்கநாதனை வணங்கி அரண்மனை திரும்பினான் மன்னன். மறுநாள் அதிகாலையில் மாறுவேடத்தில் இருந்த மன்னனும் இறந்த பெண்ணின் கணவனும் செட்டித்தேவிற்கு இருந்த திருமண வீட்டிற்கு சென்றார்கள். விருந்தினரோடு விருந்தினராய் அமர்ந்தார்கள். எங்கும் மணவிழா கோலாகலம். இந்த இருவருக்கு மட்டும் தெரியும்படி ஓர் இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அவர்கள் இருவரின் கண்ணுக்கு மட்டும் இரு யமதூதர்கள் காட்சி தந்தார்கள். யமதூதர்கள் பேசிக்கொண்ட பேச்சு அவர்கள் காதில் மட்டும் விழுந்தது. யமதூதர்களில் ஒருவன் மற்றவனிடம் சொன்னான், மனதை திடப்படுத்திக் கொள். தர்மராஜா சொன்ன வேலை செய்து முடிப்பதால் நம் கடமை. இன்னும் சில நொடிகளில் இந்த மணமகன் இறக்க வேண்டும் என்பது அவன் விதி. ஒருவருக்கு இறப்பு நிகழ்வதற்கு அவரவரின் முன்வினைதான் காரணமே அன்றி வேறு யாரும் காரணமல்ல. எப்படி மணமகனின் உயிரை எடுப்பது என்பதை மட்டும் யோசி என்றான் முதலாமானவன். மற்றொரு யமதூதன் சொன்னான், அதுதான் புரியவில்லை. மணமேடையில் ஆரோக்கியமாக அமர்ந்திருக்கும் மணமகனை இறக்க செய்வது எப்படி என்றான் இரண்டாமானவன். முதலாமானவன் சொன்னான், நேற்று நண்பகலில் கானகத்தில் ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் உயிரை வாங்கினோமே, ஞாபகம் இருக்கிறதா? அன்று ஆலமரத்தில் ஏற்கனவே ஒரு வேடன் எப்போதோ எய்த ஒரு அம்பு அந்த ஆலமர கிளையில் சிக்கியிருந்தது. காற்றால் அந்த அம்பை அசைத்து சரியாக அவள் மார்பில் அம்பு விழுமாறு செய்து அவள் உயிரை பறித்தோமே, அதே போல இன்று இந்த இல்லத்தின் கொள்ளையில் கட்டப்பட்டுள்ள ஒரு காளை மாட்டின் வாளை முறுக்குவோம். அது அச்சமடைந்து கயிற்றை அறுத்து கொண்டு ஓடோடி வந்து இந்த மணமகனை முட்டி சாய்க்கட்டும். அப்போது மணமகன் உயிரை வாங்கிவிடுவோம். நம் தொழிலில் இரக்கத்திற்கு இடமே இல்லை என்பதை நீ அறிவாய்தானே? சரி, அப்படியே செய்வோம். இந்த பேச்சு நிகழ்ந்த மறுகணம் அந்த காளை மாடு மிரண்டு மணமேடை நோக்கி ஓடி வந்தது. யாரும் தடுப்பதற்குள் மணமகனை முட்டி சாய்த்தது. இறந்து விழுந்த மணமகனை கண்டு கூட்டம் கதறியது. மன்னனும் மனைவி இழந்த கணவனும் நடந்தது என்னவென்று உண்மையை அறிந்து கொண்டார்கள். மன்னன் தனக்கு நீதி கிடைத்துவிட்டது என்று சந்தோஷமாக நாட்டிற்கு சென்று மறுநாள் அரசவையை கூட்டி வேடன் குற்றமற்றவன் என்று கூறி இறைவனின் அருளால் நடந்ததையும் கண்டவற்றையும் அந்த சபையில் விளக்கமாக கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்கி பழி பாவத்திலிருந்து விடுபட்டான். வேடன் விடுதலை செய்யப்பட்டான். அவன் மீது தவறுதலாக தான் கொலைப்பழி சுமத்தியது குறித்து மனைவி இழந்த கணவன் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அந்த கணவனிடம் குழந்தையை நல்லபடி வளர்க்குமாறு அறிவுறுத்தி அவனுக்கும் வேடனுக்கும் பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பி வைத்தான் மன்னன். ஒவ்வொருவரது மரணத்தின் கணமும் முன்னரே நிர்ணயிக்கப்பட்டது. அவரவர் வினையாலேயே அவரவரும் இறக்கிறார்கள். மரண நேரத்தை ஒரு கணமேனும் யாரும் தள்ளி வைக்க இயலாது என்பதை உணர்ந்து கொண்ட மன்னனின் கரங்கள் சோமசுந்தர ஆலய கோபுரத்தை நோக்கி வணங்கின. இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், நீதிநெறி தவறாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நல்வழியில் ஆட்சி நடத்தினால் பழிபாவம் நேராது என்பது மட்டுமின்றி அனைத்து செயல்களிலும் இறைவன் அவருக்கு உறுதுணையாக இருந்து காப்பாற்றுவார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இறைவனிடம் ஒப்படைத்து விடுவோம். அவர் தீர்த்து வைப்பார். எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.